2 கம்பி இருந்துச்சுன்ற இங்கே வர கடப்பாரி வாங்கிட்டு வரேன். இது கூட சிமெண்டா இருக்கு. இதை நல்லா கொத்தி விட்டு அப்படியே அந்த அரளிக்கண்டை வச்சு கடப்பாரி 2 ரூபா கடப்பாரி இதை அப்படி கொத்திட்டு வைப்பேன். எங்க இது கீழே கூட சிமெண்டா இருக்குமா எங்கிட்டு இப்படியா? இதுனா நல்லா இருக்கு. பூவெல்லாம் பூத்தா கொஞ்சம் தெரியும். சரி வா வச்சு விடு. மழை பெஞ்சதோடு வச்சாச்சேன். இல்லைன்னா ஒன்றும் தெரிய வராது. அம்மா என்னடி மாடி எதுக்கு மான் கத்துது? நீ எதுக்கு உங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடுற? எதுக்கு கூப்பிடுற? ஏண்டா நீங்க அம்மான்னு அதே மாதிரி அவங்க அம்மாவை அது கூப்பிடுது. ஏமா இந்த கேட்டை என்னைக்கு தூக்கி அந்த இதை வேலை பார்க்க போறான்னு தெரியலம்மா. இன்னைக்கு பார்க்குறேன் நாளைக்கு பார்க்குறேன் இந்த சரளி கல் மிச்சம் கிடக்கு, அந்த மண்ணு மிச்சம் கிடக்கு, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றாரு. இந்த கேட்டு வாங்கி இந்த மாதிரி துரு பிடிக்கும். துரு மட்டும் பிடிக்கல, கொடியும் பிடிச்சிக்கிறது. கொடியா? அந்த கொடி மாதிரி வரும்ல. இந்த கேட்டை தூக்கி பின்னாடி போட்டுடலாம்லம்மா. பின்னாடி கதவு போடுறதுக்கு செடியா அப்படியே வளர்ந்து வருது. இங்கே வரையாமா இதெல்லாம் கீரையா? இப்படித்தான் காட்டுக்கீரையை பிடிங்கி காட்டுக்கீரையை பிடிங்கிட்டேன் முதல்ல. கிராமத்து பக்கம்லாம் அங்கே வயக்காட்டுக்கரையில் முளைச்சி கிடக்கும் இது காட்டுக்கீரை. இதுகளத்தையும் அவங்க ஆற்ற பிடிங்கிட்டு வந்து அப்படியே வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி போட்டு சீரகம்லாம் போட்டு அப்படியே கடை என்னம்மா சூப்பராக இருக்கும். இப்போ கீரையை திங்க முடியுமாங்க? ஏக்க கீரை திண்டா சத்துன்றாக. ஆனால் நல்ல முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு போயிடுவோம். எங்கள் ஆத்தா வச்சு சொன்னா இருக்கும். கீரையை திண்டா சத்துன்னு சொல்கிறாங்களேங்க. ஒரு நாள் நான் கீரைத்துறைன்னு ஒரு ஏரியா இருக்குங்க எங்கள் ஏரியாவில். அதில் போகிறதுக்காக நடந்து போகிறதுக்கு போனேங்க. அங்கே தான் பார்த்துக்கோங்க இந்த மொத்த மதுரைக்கு அங்கே தான் மின் மயானம் இருக்குது. அதில் என்ன செஞ்சாங்க இப்போத்தான் வந்து இது கரண்டில் இது பண்ணுறாங்க. அப்போ நான் வாக்கப்பட்ட புதுசுலாம் வந்து பார்த்துக்கோங்க எரிப்பாகங்க. இந்த வேலை இதில் தான் இது பண்ணுவாங்க, நெருப்பு மூட்டிக்க. அப்போ பார்த்துக்கோங்க இது நேர் வழியில் போனால் ரொம்ப லேட் ஆகும்போது சுற்று வழியில் போகும்போது ஒரு கீரை தோட்ட வழியா என்னமா நீ நடந்து போனால் நேர்வழி. அதே நேர்வழியா? ஆமாம் அதே நேர்வழி. அது பார்த்துக்க கீரை தோட்ட வழியாக போயிட முடியும், ஈஸியாக போயிடலாம் அப்படி எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போச்சுங்க. சரின்னு அந்த கீரை தோட்ட வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். கீரையை பூரா கட்டா நறுக்கி அப்படியே ஓடுது சாக்கடை. அந்த சாக்கடை தரல சொல்ல அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா இப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. என்னம்மா பூச்சிக்கிட்டே என்னம்மா என்னத்தை பார்க்குற அப்படின்ட்டு. அது பூரா நாடல் பார்த்துக்கோங்க. இங்கே வார கொடுமையே கீரையை இப்படித்தானே கொண்டு வராங்க அவருக்கு வீட்டுகளுக்கு அப்படின்ட்டு நான் போய் பார்க்குற சாக்கடையில் சலண்டு அப்படியே பிடுங்க வேரில் இருக்கிற மண் கீரையில் தண்ணி சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க இறங்கி அலசறதுக்கு மட்டும் நல்லா வலுவலுன்னு விட்டு வச்சுருக்காங்கம்மா. நல்லா துவைக்கிற படித்துற மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. அதில் போய் நின்றுக்கிட்டு அலசுறாங்க. சரி அப்படி என்ன செய்கிறது, தண்ணி இல்லாத அலசுறதுக்கு அப்படி அலசி கொடுக்குறாங்க வீடு. அது என்ன விளையிறதே அப்புறம் சாக்கடை தண்ணியத்தையும் பாய்ச்சுறாங்க, மோட்ரு போட்டு பாய்ச்சுறாங்க அந்த கீரை தோட்டத்துக்குள்ளே. அதில் பேசிக்கிட்டே நடந்து வரோம். அதை விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த கீரைத்துறையில் அந்த சொன்னேன் பாருங்க இது போனா இருக்கிறாங்க இப்படி கொட்டகை மாதிரி போட்டிருக்கு. அதில் எரிச்சுக்கிட்டு அந்த ஆள் இப்படி குத்தி நோண்டிக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா அதையே இப்படியே நின்று அங்கிட்டு அந்த கீரைத்துறை பஸ் ஸ்டாண்டு இது சுடுகாட்டில் அங்கிட்டு நடக்குது வேலை. இதில் ஊட சாக்கடை ஓடுது, இங்கிட்டு கீரை தோட்டம். இந்த வரப்பில் நின்றுக்கிட்டு இப்படி பார்க்குது எங்கள் அம்மா. ஏம்மா என்னத்தை பார்க்குறவா என்னத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிற அப்படின்ட்டு. எதுக்கு சுடுகாட்டை பார்த்துட்டு அப்படியே சிலையாக நிற்கிற, இது எதுக்கு பார்த்து கிடக்க அப்படின்னு. இரு அந்த ஆள் என்ன செய்து பார்ப்போம் அப்படின்றது. என்ன பண்ண போகுது வெட்டி ஆளு அந்த வேலை அது வேலையை பார்க்குது வாமா அப்படிங்கிற. இது நின்றுட்டு இருடி சத்தவரை நின்றுட்டு போவோம் அப்படின்னு நின்றுக்கிட்டு பார்க்குது. அவர் என்ன செஞ்சார், ஒன்றா எடுத்து குத்தி கிளச்சி எடுத்துகிட்டு எங்களை பார்த்துட்டு அவர் மண்டையை சொல்லிட்டார். ஐயோ எல்லாத்தையும் நோண்டி எடுத்துகிட்டு கரைசியில் மண்டையில் தடவுதே அப்படின்னுச்சு. சும்மா இருமா அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. ஏமா இப்படி பண்ணுற உடனே அவர் பார்க்குறாருமா, என்ன இந்த பொம்பளை நம்மளை வித்தியாசமாக பார்க்குதுன்ட்டு வாமா அப்படின்றேன். எங்கள் அம்மா வர சும்மா இருடி என்ன பண்ணுறப்போ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆள் மண்டை ஓடு அப்படியே அந்த இதுகளை பூரா எடுத்து ஒரு இதில் போட்டு வேகாமல் கிடந்து அதுகளை பூரா அந்த எலும்புகளை பூரா எடுத்து போட்டு அந்த பூரா தூக்கி சாக்கடைக்குள்ளே ஓடுதுங்க. கூட ஓடுற சாக்கடைக்குள்ளே அந்த கீரை அலசனதுக்குள்ள நீ சொல்லுவா ஏமா மீதி நீ சொல்லுவா கீரை அலசனதுக்குள்ளே ஓட்டுருச்சு. கீரை அலசனதுக்குள்ள அந்த கீரையத்தை அந்த தண்ணிக்குள்ளே அலசுறாங்க. அந்த தண்ணிக்குள்ளதான் மண்டை ஓட்ட போடுறாரு அந்த அவர் வந்து போட்டாரு குணத்தை போட்டாரு. ஆமாம் வேகார பாகத்தை பூரா அள்ளி அதுக்குள்ளதான் போட்டாரு. அதில் வெந்து வேகாம அப்படியே பாதியாக கொண்டு இருந்து மதுரை கீரை வாங்கவே மாட்டேங்க. அந்த முருங்கைக்கீரை தவிர முருங்கைக்கீரை உயரமாக போயிருந்தா அதை கொடுங்குவேன்.
அன்னைக்கு முருங்கைக்கீரை வந்தா மட்டும்தான் வாக்கு மற்ற கீரை எனக்கு மனசு வைப்பாதுங்க. எங்க ஊருகள்ல கிராமத்துகள்ல இந்த விளைஞ்சு கிடக்கு வருங்க. இதே மாதிரி வயக்காடு ஊரம் கிடக்கும் பார்த்துக்குங்க. அதுகளை பூரா பிடிங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கடைஞ்சு கொடுக்கும். சோறை சுட சுட சோறை போட்டு அப்படியே பிரட்டிக்கிட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். எங்கள் அம்மா சொன்னது மாதிரி அதை பார்த்ததுலேருந்து நானும் கீரை வாங்க மாட்டேங்க. நம்மளுக்கு நோய் வந்து செத்த கூட பரவாயில்ல, பார்த்துட்ட மனசார என்ன வாங்கக்கூடாதுண்டு அந்த மாதிரிலாம் இருக்குங்க நெசத்துக்கு. ஆனால் இப்போ மின்மயானம் போட்டாக நான் வாக்கப்பட்ட இந்த ஊசில் கைட்டை எரிச்சு அந்த எரியார பாகங்களை பூரா தூக்கி அந்த சாக்கடைக்குள்ளே தான் போட்டாப்புல. அந்த சாக்கடை தண்ணி தான் குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு நெட்டில். அதில் ஒரு பகுதியில் இருந்து அழைச்சிக்கிட்டு இருக்காரு கீரையை. அப்புறம் கீரை தோட்டத்துக்கு ஓடுற தண்ணி கீரைக்காரர் யாராவது இருந்து ஏமா கீரை வியாபாரத்தை கெடுத்துறியா சொல்லிடுறாங்க. ஏமா நடந்தது உண்மையா பையா? ஆமாம், நானும் எங்கள் ஆத்தாவும் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலேயே அதுக்காண்டி கீரைக்கரை இல்லைண்டா இதா அதுக்காண்டி கீரைக்கரை சொன்னால் நாயத்தை தானே சொல்கிறோம். உண்மையிலேயே நடந்ததுங்க. அன்னையிலேருந்து கீரை வாங்க மாட்டோம், முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையை வாங்கி ஆசைக்கு பொறிப்போம். இல்லாட்டா எங்கள் ஆத்தா ஊரில் இருந்து வயக்காட்டில் கிடக்கிற கீரைகளை பிடிங்கிட்டு வரும் அங்கிட்டு இருந்து. அப்படித்தான் கீரை வைக்கிறோம் பாருங்க. நீங்களாம் நல்லா கீரை சாப்பிட்டா A1 பாசிட்டிவ் P1 பாசிட்டிவ் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. நல்லா ஒரு 50-60 தடவை அலசிடுங்க. என்ன சொல்றிய? சாக்கடை தண்ணியத்தை அப்படியே பியூரிஃபையரா அது போட்டு கொடுக்குறேன். அதுக்காக நம்ம என்ன செய்யுது, குடிக்காமையா இருக்கோம்.